welcome to my escape room. சூப்பராக இருந்ததில்ல 4 days 4 dishes. பயங்கர டங் ட்விஸ்டிங்காக இருக்குது இந்த வாரம். என்ன இன்றைக்கும் நம்ம சூப்பரான 2 dishes பார்க்க போகிறோம். 2 சூப்பரான ஸ்டார்டர்ஸ். நேற்று பண்ண அதே பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பிரெட் அண்ட் பொட்டேட்டோ வச்சு நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஷ் வந்து Bruschetta என்னடா அது அப்படின்ட்டுலாம் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம். இது ஒரு இட்டாலியன் டிஷ். இது வந்து நம்ம பேசிக் பிரெட், அந்த லாங் பிரெட் இருக்கும்ல, அதை வச்சு பண்ணுவாங்க. அப்படியே உங்களுக்கு அந்த பிரெட்டு ஃப்ரெஞ்ச் பிரெட்டு சொல்லுவாங்க. அந்த பிரெட்டு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து சாதா பிரெட் ஸ்லைஸை வந்து நீங்கள் நடுவில் ஸ்கொயர் ஷேப்போ இல்லை ரவுண்ட் ஷேப்போ கட் பண்ணி கூட நீங்கள் இந்த Bruschetta பண்ணலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இந்த Bruschettaக்கு வந்து நம்ம 2 டாப்பிங் பண்ண போகிறோம். 2 மேலே வச்சு சாப்பிட்ணும் இல்லையா, அப்படியே வெறும் பிரெட்டு எப்படி சாப்பிட்றது அது பார்க்க தானே நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த 2 டாப்பிங் வந்து ஒன்று வந்து சூப்பரான அவகேடோ. இந்த அவகேடோலாம் நம்ம கடையில் பார்ப்போம், ஆனால் நம்ம சரியாக வாங்கி சாப்பிட மாட்டோம். நம்ம வீட்டில் வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு லெமன் போட்டு இந்த டாபிக் சூப்பராக பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதே மாதிரி செகண்ட் டாபிக் வந்து நம்ம வெறும் செரி டொமேட்டோ இல்லைனா கூட நம்ம பேசிக் டொமேட்டோ யூஸ் பண்ணலாம். அதுவும் ஃபேட்டா சீஸ். ஸோ நம்ம Bruschetta பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த பேகெட் வேணும். பேகெட்டுன்றது இந்த மாதிரி லாங் லோஃப் ப்ரெட்டு. அதுக்கு வந்து நம்ம கார்லிக் பட்டர் வந்து நம்ம மேலே தடவி டோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 50 grams அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் இல்லைனா ½ டீஸ்பூன் சால்ட், உங்களுக்கு இதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து சால்டட் பட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சால்ட் ஆட் பண்ண வேண்டாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பார்ஸ்லி, ஃப்ரெஷ் பார்ஸ்லின்னு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் கிடைக்கலன்னா நீங்கள் ட்ரைட் கூட எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பூண்டு நல்லா மின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் இந்த பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டா. அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சுட்டு இந்த பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும். இதை வந்து நம்மளோட ப்ரெட் மேலே தடவி நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து கடையில் வந்து கார்லிக் பட்டர்னே கிடைக்கிது. அந்த மாதிரி நீங்கள் கிடச்சா கூட நீங்கள் ஜஸ்ட் பார்ஸ்லி மாத்திரம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாமே சேர்த்து ஒரே அடுப்பில் நம்ம இப்போ மெல்ட் பண்ணுறோன்னா இதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இந்த பட்டருக்குள்ளே இறங்கிடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அந்த ஃப்ளேவர்ஸ் இன்ஃப்யூஸ் ஆகிடும். இப்போ நான் மெல்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அடுப்பு நம்ம பேக்கெட்டை வந்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணணும். க்ராஸாக இப்படி கட் பண்ணணும். கட் பண்ணால் உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். கை பத்திரம் கட் பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு இந்த க்ராஸாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும் உங்களோட ஃபில்லிங் மேலே வைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரெட்டை நம்ம இந்த மாதிரி நல்லா லாங் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம பட்டர் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த கார்லிக் பட்டர் மேலே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா அப்ளை பண்ணியிருக்கோம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. இப்போ இதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ரெகுலர் தவாலேயே நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். அவன் இருந்தால் நீங்கள் அவனில் கூட க்ரில் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பட்டர் சைடு டோஸ்ட் பண்ணணும். ஒரு சைடு டோஸ்ட் பண்ணால் மாத்திரம் போதும். பாருங்கள், நம்ம பேக்கெட் வந்து டோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். ஆக்சுவலி இது இப்படியே சாப்பிட்லாம், பட் டாப்பிங்கோடு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த டாப்பிங் டாப்பிங் வந்து குவாக்கமோலே சூப்பராக இருக்கும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இது நிறைய ரேப்பில் கூட நம்ம செஞ்சு தருவாங்க, பட் நம்மளுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகாது. இது வந்து நம்ம பட்டர் ஃப்ரூட் வச்சு செய்ய போகிறோம். பட்டர் ஃப்ரூட் இல்லைனா அவகேடோ. இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம நிறைய சேர்த்துக்கிறது இல்லை. இந்த மாதிரி டாப்பிங்கில் வச்சு ஈஸி ஸ்நாக் மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் பசங்களுக்கும் இதை கொடுக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான் அவகேடோ எடுத்திருக்கேன். ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டொமேட்டோ கட் பண்ணி, இது வந்து கொரியாண்டர் 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூண்டு இல்லைனா 2 பூண்டு கூட உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஜூஸ்க்காக. ஒரு லைம் இல்லைன்னா ½ லெமன் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சால்ட். இவ்வளோதான் தேவை. ரொம்ப ஈஸி. இதை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு இந்த அவகேடோ எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அவகேடோவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஃபர்மாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும். இதை வந்து இப்படி நடுவில் நல்ல பெரிய சீடு இருக்கும். ஸோ அந்த சீடில் படுற அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும். ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கொட்டையை வந்து இப்படி கத்தியில் நல்லா இப்படி கட் பண்ணால் வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம பவுலில் ஸ்க்ரேப் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் அவகேடோ எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து இம்மீடியட்டாக அது அவகேடோ வந்து நிறைய அயன் இருக்கிறதுனால அது வந்து டக்குன்னு ப்ரௌன் ஆகிடும். ஸோ ஃபாஸ்ட்டாக அது பண்ணிட்ட அப்புறம் உடனே லெமன் பிழிஞ்சிடுங்க. நம்மளோட கொரியாண்டரை போட்டுக்கலாம் அண்ட் நம்மளோட கார்லிக், அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட். இந்த சால்ட் அப்புறம் செக் பண்ணி கூட போட்டுக்கலாம். இது நம்ம குக் பண்ண போகிறதில்ல. இவ்வளோ தான் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இந்த டிஷ் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட குவாக்கமோல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டாப்பிங் வந்து ஃபெட்டா சீஸ் அண்ட் டொமேட்டோ டாப்பிங். ஃபெட்டா சீஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் சீஸ், அது ரொம்ப நல்லதும் உடம்புக்கு, நல்ல சீஸு. இது வந்து நம்ம நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு பன்னீர் இருந்தால் கூட நீங்கள் பன்னீர் கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் செரி டொமேட்டோஸ் குட்டியாக இருக்கும் பாருங்கள், அந்த பேபி டொமேட்டோஸ் மாதிரி, அதை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது கிடைக்கலன்னா நீங்கள் ரெகுலர் டொமேட்டோஸ் கூட நல்லா சாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பார்ஸ்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்ஸ்லி ஃப்ரெஷ் கிடைக்கலனா கூட நீங்கள் ட்ரைட் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேசில், ட்ரைட் பேசில் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள் ரொம்ப ஈஸி. இது எல்லாமே ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து ஃபெட்டா சீஸில் நம்மளோட அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஹர்ப்ஸ் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபெட்டா சீஸ்லேயே உங்களுக்கு சால்ட் இருக்கும், நல்லா சால்ட்டி சீஸ் தான். அதை நீங்கள் சால்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் பன்னீர் போடுறதா இருந்தால் நீங்கள் அதை எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ப்ரெட் மேலே ப்ளேஸ் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே வந்து நம்ம டொமேட்டோ டெக்கரேஷன்ஸுக்கு வைக்க போகிறோம். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட செகண்ட் டாப்பிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி இந்த ப்ரெஷட்டாவை அரேஞ்ச் பண்ணலாம்? ப்ரெஷட்டாவுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் இங்கே ரெடியாக இருக்குது. அதை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ப்ரெசன்டேஷன் பிளேட்லேயே நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷட்டை எடுத்துகிட்டு இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபெட்டா சீஸ் வச்சிடலாம். செகண்ட் ப்ரெஷட்டா மேலே நம்ம வந்து நம்மளோட குவாக்கமோலி வச்சிடலாம். வச்சுட்டு மேலே ஜஸ்ட் டெக்கரேஷனுக்கு ஒரு பார்ஸ்லி லீஃப் வச்சிடலாம். இது இல்லைன்னா இந்த கொரியாண்டர் லீஃப் கூட வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பேக்கெட்ஸை ரெடி பண்ணி இவ்வளோ சிம்பிளாக கலர்ஃபுல்லாக நம்மளோட ஸ்டார்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பர் ஈஸி ஃபிங்கர் ஃபுட். இது கில்ட் ஃப்ரீ கூட. ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இந்த டிஷ்ஷு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தீஸ் ஆர் த பெஸ்ட் 2 ways to add feta cheese and avocado in our diet. நெக்ஸ்ட் டிஷ் வந்து ஒரு சூப்பரான பொட்டேட்டோ டிஷ். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்கள் பசங்களே பண்ணிடலாம். அது வந்து பொட்டேட்டோ ஸ்டாக், கிறிஸ்பி பொட்டேட்டோ ஸ்டாக், சீஸ் ஸ்டாக். இதை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நம்ம பொட்டேட்டோ ஸ்டாக் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். அதனால் அது ஒன்றுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. நம்மளுக்கு வந்து பொட்டேட்டோ வந்து நான் நல்லா வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் இவ்வளோ திக்னஸில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து மசாலாஸ் வந்து நான் ஜஸ்ட் சிம்பிள் கரம் மசாலா எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், கொஞ்சம் ஜிஞ்சர் பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும் கரம் மசாலா. இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் வந்து சீஸ். ரொம்ப சிம்பிள் ஈஸி டிஷ்ஷு. அது எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு நம்ம கரம் மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், எல்லா பவுடர்ஸும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது மேலே நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம். நம்ம பொட்டேட்டோ மேலே அந்த ஃப்ளேவர் கொடுக்குறதுக்கு. உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைனா வேறு எந்த மசாலா நீங்கள் போடணுன்னா கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கார்லிக் பவுடர், ஜிஞ்சர் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான். இது நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து நம்ம ஸ்டாக் ட்ரே வைக்க போகிறோமோ அவனில், அந்த ட்ரேலேயே நம்ம இதை வச்சுக்கலாம். நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபாயிலில் வந்து எண்ணெய் தடவிடுங்க. அப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. 160 டிகிரிஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணலாம். இப்போ இது நம்ம ஒரு பொட்டேட்டோ வச்சுருக்கேன். அது லைட்டாக நம்ம பண்ண மசாலா போட்டுட்டு ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீஸு ஜஸ்ட் லைட்டாக இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணுறதுல எல்லாமே நம்ம சீஸ் வைக்க போகிறோம், எல்லா லேயரும். இப்போ அடுத்து பொட்டேட்டோ லேயர், அதுக்கப்புறம் மசாலா ஜஸ்ட் லைட்டாக, அதுக்கப்புறம் நம்ம சீஸ்.
இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்டு லேயர் வந்ததும் மேலே ஜஸ்ட் சீஸ் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. அது மெல்ட் ஆகிட்ட அப்புறம் சூப்பராக வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா சீஸ் ஸ்டாக்கும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோ ஸ்டாக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதை அப்படியே வந்து அவனில் வைக்கணும். 160 டிகிரிஸ்க்கு 15 மினிட்ஸ் வைக்கணும். பாருங்கள், நம்மளோட சீஸி பொட்டேட்டோ ஸ்டாக் வெளில வந்துடுச்சு. ஐ ஹோப் யூ கேன் ஹியர் திஸ் இஸ் அ டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் பிளேட்டிங் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இந்த டிஷ் இருக்குது. செம்ம சூப்பராக இருந்ததில்ல? 2 டிஷ்ஷும் பயங்கர ஈஸி. இந்த 2 டிஷ்ஷும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் Bruschetta with 2 toppings and cheesy potato stack from my escape room to yours. Enjoy cooking!